Hello students, welcome to our YouTube channel. நம்ம வேதிக் மேக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வேதிக் மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ரிலேட்டடான ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு நம்பர்ஸ்க்கு வந்து எப்படி ஸ்கொயர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பாருங்க, ஸ்கொயர் ஆஃப் நம்பர்ஸ் க்ளோசர் டு 50. ஓகேங்களா, 50க்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு வந்து எப்படி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதாவது 25லேருந்து 75 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு எப்படி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிலோ 50. ஓகேங்களா, பிலோ 50 இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு பார்ப்போம். 42 ஸ்கொயர். இப்போ 42 ஸ்கொயர் அப்படிங்கும்போது 42 into 42 அப்படிங்கிறது தான் மீனிங். இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 4 டிஜிட்ல நம்பர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ 4 டிஜிட்ல நம்பர் கிடைக்கும். இப்போ 42 ஸ்கொயருக்கு அந்த 4 டிஜிட்டை வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய 2 டிஜிட் நம்பர் என்ன வரும், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 2 டிஜிட் நம்பர் என்ன வரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய 2 டிஜிட் நம்பர் என்னவா இருக்குன்னா, இந்த 50 இருக்கு இல்லைங்களா, அந்த 50லேருந்து 42 வந்து மைனஸ் பண்ணுங்க. 42 மைனஸ் பண்ணால் 8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வரக்கூடிய நம்பர் என்னது, 64. அந்த 64ங்கிறது தான் இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய 2 நம்பராக இருக்கும். ஓகேங்களா, அதே இப்போ ஸ்கொயர் பண்ணி சிங்கிள் டிஜிட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இங்கே 0 போட்டுட்டு இங்கே வரக்கூடிய சிங்கிள் டிஜிட் போடணும். ஓகேங்களா, ஆர் இப்போ வந்து இங்கே வரக்கூடிய நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு 3 டிஜிட் கிடைச்சதுன்னா இங்கே 2 டிஜிட் தான் போடணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு டிஜிட் வந்து இங்கே ரிமைண்டராக தான் வைக்கணும். ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போ ரைட் சைடு இருக்கக்கூடிய 2 டிஜிட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய 2 டிஜிட் என்னவா இருக்குன்னா, இந்த ஸ்கொயர் ஆஃப் நம்பர்ஸ் க்ளோசர் டு 50, 25 to 75க்கு பேஸ் நம்பர் வந்து 25. ஓகேங்களா, லெஃப்ட் சைடுக்கு 25. இந்த 25லேருந்து மைனஸ் பண்ணோம். ஓகேங்களா, 8 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 17 வரும். அப்போது 1764 அப்படிங்கிறது தான் 42க்கான ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் 47க்கு ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ 47க்கு வந்து ஸ்கொயர் வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு என்ன பண்ணால் 50லேருந்து 47 வந்து மைனஸ் பண்ணுங்க. 50லேருந்து 47 எவ்வளோ கம்மியாக இருக்குது, 3. ஸோ 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9ன்னு வரும். ஸோ ஒரு சிங்கிள் டிஜிட் மட்டும் போடக்கூடாது, சிங்கிள் டிஜிட் வருதுன்னா 0, 9ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு என்ன பண்ணலாம், பேஸாக 25ங்கிற நம்பர் எடுத்துக்கணும். 25லேருந்து இங்கே 50லேருந்து எவ்வளோ கம்மியாக இருந்தது, 3 கம்மியாக இருந்தது. அது 25லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 22ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ 47 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 22, 0, 9ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி தான் இப்போ 38 வந்து ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் சைடில் என்ன வரும்னா 50லேருந்து 38 எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ கம்மியாக இருக்குது, 12. 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 144ன்னு வரும். அதில் 2 டிஜிட் மட்டும் இங்கே 44ன்னு போட்டுக்கோங்க. ரிமைண்டர் வந்து இங்கே கேரி 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 25லேருந்து இங்கே என்ன பண்ணால் மைனஸ் பண்ணோம். 50லேருந்து 38 எவ்வளோ கம்மியாக இருந்துச்சு, 12. இந்த 12 வந்து 25லேருந்து மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 13ன்னு வரும். இந்த 13ஓட இந்த 1 ரிமைண்டர் 1 இருக்கு இல்லைங்களா, இதை ஆட் பண்ணிங்கன்னா 14ன்னு வரும். ஓகேங்களா, அப்போ 38ஓட ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1444ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இனிஷியலாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து 48 ஸ்கொயர் அப்படின்னா 48 50லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது, 2 கம்மியாக இருக்குது. அப்போ 25லேருந்து 2 கம்மி பண்ணிங்கன்னா 23. அது 2 கம்மியாக இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4ன்னு வரும். அப்போ 04, 23, 04 அப்படின்னு சொல்லி உங்களால் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஆஃப் நம்பர்ஸ் க்ளோசர் டு 50. 50க்கு நியரஸ்டாக இருக்கக்கூடிய நம்பரோட ஸ்கொயரு பட் அபோவ் 50 இருக்கிறதுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, 53க்கு ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ வந்து 53க்கு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் வரும். அதில் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய 2 டிஜிட் என்ன, ரைட் சைடில் இருக்கக்கூடிய 2 டிஜிட் வந்து என்ன நம்பர்ஸ்னு பார்க்கலாம். ரைட் சைடு இருக்கக்கூடிய 2 டிஜிட் என்னவா இருக்குன்னா 53 வந்து 50 விட எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்க. 53 50 விட 3 அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ 3 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 9ன்னு வரும். அப்போ நம்ம 9னா 2 டிஜிட்டாக எழுதும் போது 0, 9ன்னு எழுதிக்கணும். 53 50 விட 3 அதிகமாக இருக்குது. ஸோ அந்த 3 25ஓட ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 28
8. அப்போ 53 கூட ஸ்கொயர் வேல்யூ என்னன்னா 28,09. ஓகேங்களா? லாஸ்டா என்ன பார்த்தோம்? பிலோ 50 பார்த்தோம். இப்போ 50 விட எவ்வளோ கம்மியா இருக்கோ அதை பார்த்து அதை ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டு 50 விட கம்மியா இருக்கு. ஸோ அப்போ 25 இருந்து அதை கம்மி பண்ணி எழுதணும். இங்க 50 விட அதிகமா இருக்க நம்பர்ஸ்க்கு 50ல இருந்து எவ்வளோ அதிகமா இருக்குன்னு பார்த்து அதை ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டு எவ்வளோ அதிகமா இருக்கோ அதை 25ல இருந்து அதிகப்படுத்தி ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 56க்கு ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 56 வந்து 50ல இருந்து எவ்வளோ அதிகமா இருக்கு? 6 அதிகமா இருக்கு. இப்போ 6 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 36ன்னு வரும். ஸோ 6 அதிகமா இருக்கு. அது 25 விட அதிகப்படுத்துங்க. 6 வந்து ஆட் பண்ணி எழுதினீங்கன்னா 25 6 கூட்டினீங்கன்னா 31. ஸோ 56 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 31 36ன்னு வரும். நெக்ஸ்ட் 64க்கு ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ 64 ஸ்கொயருங்கும் போது 50 விட எவ்வளோ அதிகமா இருக்கு? 14 அதிகமா இருக்கு. 14 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 196. அதுல 96 2 டிஜிட் மட்டும் வச்சுக்கோங்க. ரிமைண்டர் வந்து 1 இருக்கு, அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 14 அதிகமா இருக்கு. அதை 25ல இருந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 39. இங்க ஒரு 1 இருக்கா? ஸோ 40. ஸோ 40 96 அப்படிங்கிறது தான் 64ஓட ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் நியரஸ்ட் டு 100. ஓகேங்களா? 100க்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை வந்து எப்படி ஈஸியா மல்டிபிள் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுலயே வந்து நியரஸ்ட் டு 100னா ஃபர்ஸ்ட் 100க்கு கீழே பிலோ 100 வந்து எப்படி பண்றது, நெக்ஸ்ட் அபோவ் 100 எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிலோ 100 96யும் 94யும் மல்டிபிள் பண்ணணும். இதுக்கு இந்த மாதிரி 96 94ன்னு எழுதிக்கோங்க. 96 100ல இருந்து எவ்வளோ கம்மியா இருக்கு? 4 கம்மியா இருக்கு. ஸோ -4ன்னு எழுதிக்கோங்க. 96 100ல இருந்து 6 கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி -6ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 4ஐயும் 6ஐயும் வந்து மல்டிபிள் பண்ணுங்க. 6னா 24. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 2 டிஜிட் ரைட் சைடு இருக்கக்கூடிய 2 டிஜிட் கிடைச்சிருச்சு. லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய 2 டிஜிட் என்னவா இருக்கும்னா இந்த 94ல இருந்து இந்த 4 வந்து மைனஸ் பண்ணுங்க. இங்க -4 இருக்கா? ஸோ மைனஸ் பண்ணுங்க. 90ன்னு கிடைக்கும். அப்போ 90 24 அப்படிங்கிறது தான் 96யும் 94யும் மல்டிபிள் பண்ணா வரக்கூடிய நம்பர். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே நெக்ஸ்ட் பார்க்கலாம். 97யும் 99யும் மல்டிபிள் பண்ணோம். இப்போ 97 வந்து 100ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு? 3 கம்மியா இருக்கு. ஸோ அதனால மைனஸ் போட்டுக்கிறோம். 99 100ல இருந்து 1 கம்மியா இருக்கு. ஸோ -1ன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணுங்க. ஓர் 3 அப்போ 3 மட்டும் போடாம 0 3ன்னு சொல்லி 2 டிஜிட்டா எழுதிக்கணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 97ல இருந்து 1 மைனஸ் பண்ணுங்க. 97ல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 96. நீங்க எது வேணா பண்ணலாம். இப்போ 99ல இருந்து 3 மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு 96 தான் கிடைக்கும். ஸோ அப்போ 96 0 3 அப்படிங்கிறது தான் 97யும் 99யும் மல்டிபிள் பண்ணா வரக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே மாதிரியே 87யும் 91யும் மல்டிபிள் பண்ணா 87 100ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு? 13 கம்மியா இருக்கு. -13. 91ங்கிறது எவ்வளவு கம்மியா இருக்கு? 100ல இருந்து 9 கம்மியா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 13யும் 9யும் பெருக்குங்க. மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 117ன்னு வரும். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் 17 மட்டும் வச்சுட்டு ரிமைண்டர் 1 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 87ல இருந்து இந்த 9 மைனஸ் பண்ணீங்கன்னா 78ன்னு வரும். அதோட இந்த ரிமைண்டர் 1 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப 79. இப்போ 79 17 அப்படிங்கிறது தான் 87யும் 91யும் மல்டிபிள் பண்ணா வரக்கூடிய ஆன்சர். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் நியரஸ்ட் டு 100ல அபோவ் 100க்கு வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதாவது 100 விட அதிகமா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து ரெண்டு நம்பர் வந்து எப்படி வந்து மல்டிபிள் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 106யும் 109யும் வந்து மல்டிபிள் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 106 109. 106 வந்து 100 விட எவ்வளவு அதிகமா இருக்கு? 6 அதிகமா இருக்கு. 109ங்கிறது 100 விட 9 அதிகமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 6ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப 6 9 எவ்வளவு வரும்? 54ன்னு வரும். ஸோ இதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 106யும் 9ஐயும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 115ன்னு வரும். ஸோ அதை இங்க எழுதிக்கோங்க. 115. ஸோ அப்போ
106யும் 109யும் நீங்க பெருக்குனீங்கன்னா 115 54 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 102யும் 104யும் மல்டிபிள் பண்ணோம். இதுக்கும் அதே மாதிரி எழுதிக்கோங்க. 102 104. ஸோ 102 100 விட எவ்வளோ அதிகமா இருக்கு? 2 அதிகமா இருக்கு. 104 100 விட 4 அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த 2யும் 4யும் மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 4 2 8ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ 8னா ஒரு டிஜிட் போடக்கூடாது, 2 டிஜிட் போடணும். அப்போ 0 8. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 102யும் இந்த 4யும் இப்போ வந்து ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 106ன்னு வரும். அப்போ 106. இப்போ இந்த 104 எந்த 2 நம்பர் வேணாலும் இப்படி கிராஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 104யும் 2யும் ஆட் பண்ணாலும் 106ன்னு தான் வரும். அப்போ 102யும் 104யும் மல்டிபிள் பண்ணா 106 0 8 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னு பார்க்கலாம். 109யும் 113யும் மல்டிபிள் பண்ணோம். இப்போ 109 113. 109ங்கிறது 100 விட எவ்வளோ வந்து அதிகமா இருக்கும்? 9 அதிகமா இருக்கும். ஓகே. 113 100 விட எவ்வளோ அதிகமா இருக்கும்? 13 அதிகமா இருக்கும். இப்போ 9யும் 13யும் மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 117ன்னு வரும். அப்போ அதுல 2 டிஜிட், லாஸ்ட் 2 டிஜிட் 17 மட்டும் எழுதிக்கோங்க. ரிமைண்டர் 1 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த நம்பர்ஸை இப்படி கிராஸா வந்து எந்த வேணாலும் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 109யும் 13யும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 122ன்னு வரும். இப்போ இங்க ஒரு 1 இருக்கா? அப்ப அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 123. அப்போ 109யும் 113யும் மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு 123 17 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த நியரஸ்ட் டு 100 பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ above 100 below 100 இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஸ்கொயர் ஆஃப் நம்பர்ஸ் க்ளோசர் டு 100க்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுலயுமே க்ளோசர் டு 100னா ஃபர்ஸ்ட் பிலோ 100 இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு எப்படி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து above 100 பார்க்கலாம். இப்போ 93 ஸ்கொயரு. இப்போ 93 ஸ்கொயர்னா இது என்ன அர்த்தம்? 93 இன்ட்டு 93ன்னு அர்த்தம். இப்போ நம்ம லாஸ்டா என்ன பார்த்தோம்? நியரஸ்ட் டு 100 இருக்கக்கூடிய 2 நம்பரை எப்படி மல்டிபிள் பண்றது? பிலோ 100 பார்த்தோமா? அது என்ன பண்ணோம்? இப்போ எழுதிப்போம். 93 93 எழுதிட்டு இது 100ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு? 7 கம்மியா இருக்கு. 100ல இருந்து 7 கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இதை மல்டிபிள் பண்ணிப்போம். 7 7 49 இது எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த 93ல இருந்து 7 வந்து மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணா 86. ஸோ 93 ஸ்கொயர் என்னன்னா 86 49. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பட் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி எழுதணுங்கிறது கிடையாது. அதாவது 98 ஸ்கொயர்னா 98 100ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு? 2 கம்மியா இருக்கு. அந்த 2 இந்த நம்பர்ல இருந்தே மைனஸ் பண்ணிக்கோங்க. 98ல இருந்தே மைனஸ் பண்ணா என்ன வரும்? 96ன்னு வரும். 2 கம்மியா இருக்கா? அதை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கோங்க. 0 4ன்னு வந்துடும். ஓகேங்களா? இதே மாதிரிதான் இப்ப 86 ஸ்கொயர்னா 100ல இருந்து 86 எவ்வளவு கம்மியா இருக்கு? 14 கம்மியா இருக்கு. 14 ஸ்கொயர் என்னது? 196. 2 டிஜிட் மட்டும்தான் எழுதணும். அப்ப 96ன்னு எழுதிட்டு ரிமைண்டர் 1 வச்சுக்கோங்க. ரிமைண்டர் 1 வச்சிட்டீங்களா? இப்போ இந்த 86ல இருந்தே நம்ம 14 வந்து மைனஸ் பண்ணணும். 14 மைனஸ் பண்ணீங்கன்னா 72ன்னு வரும். அதோட இந்த 1 ஆட் பண்ணீங்கன்னா 73 96 அப்படிங்கறதுதான் 86ஓட ஸ்கொயரு. ஓகேங்களா? ஸ்கொயர் ஆஃப் நம்பர்ஸ் க்ளோசர் டு 100 above 100 வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுவுமே சேம் வந்து ஆல்ரெடி வந்து நம்பர்ஸ் எப்படி வந்து 2 நம்பர்ஸ் வந்து above 100 மல்டிபிள் பண்றதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதே ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ 109 ஸ்கொயர்னா என்னது? 109 இன்ட்டு 109 அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். அப்ப என்ன பண்ணுவோம்? 109 109னா 109 100 விட எவ்வளவு அதிகமா இருக்கு? 9 அதிகமா இருக்கு. எழுதிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த 9யும் மல்டிபிள் பண்ணும். 81. நெக்ஸ்ட் இந்த 9யும் 109யும் ஆட் பண்ணீங்கன்னா 118. அப்போ 109ஓட ஸ்கொயர் என்னன்னா 118 81 அப்படிங்கறதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இதுவுமே என்ன பண்ணும்னா இந்த மாதிரி நீங்க எழுதிதான் போடணுங்கிறது கிடையாது. இப்ப 102 ஸ்கொயர்னா 100 விட எவ்வளவு அதிகமா இருக்கு? 2 அதிகமா இருக்கு. அந்த 2 வந்து 102ல ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப 104. அந்த 2 அதிகமா இருக்கு இல்லையா? அந்த அதிகமா இருக்கக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2 ஸ்கொயர் 4. 4ன்னா 0 4ன்னு போடணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி 113க்கு பார்க்கலாம். 113ங்கிறது 100 விட எவ்வளவு அதிகமா இருக்குது? 13 அதிகமா இருக்கு. 13 ஸ்கொயர் என்ன வரும்?
169ன்னு வரும். அப்ப 69 மட்டும் வச்சுக்கணும். இதுல ஒரு 1 இருக்கு ரிமைண்டர். ஓகேங்களா? 113ங்கிறது 100 விட 13 அதிகமா இருக்கு. அத இந்த 113ஓட ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப 126. இங்க ஒரு ரிமைண்டர் 1 இருக்கு. அப்ப 127 69ங்கிறது தான் 113ஓட ஸ்கொயரே. ஓகேங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து எப்படி வந்து பிலோ 50 வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது, அபோவ் 50க்கு ஸ்கொயர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, அதே மாதிரி நம்பர்ஸ் நியரஸ்ட் டு 100 இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எப்படி மல்டிபிள் பண்றது, அபோவ் 100 பிலோ 100 பார்த்தோம். அதே மாதிரி நியரஸ்ட் டு 100 பிலோ 100 அபோவ் 100க்கான ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்களே வந்து ரேண்டமா நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு இந்த ஷார்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கால்குலேட்டர் வச்சு கிராஸ் செக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம், மைண்ட்லயே வந்து உங்களால சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்க நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.